அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ரூட் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன்றைய தினம் ஏப்ரல் மாதம் 24ஆம் தேதி வெள்ளிக்கிழமை சுக்கிரவார அஷ்டமி. இந்த நம்பரை ஒரே ஒரு முறை கையில் எழுதி பாருங்கள். ஒட்டுமொத்த தரித்திரமும் நீங்கி பணவரவு பின்னி எடுக்கும். நம்ம யூடியூப் சேனல்ல ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய வளர்ப்பிறை மற்றும் தேய்பிறை அஷ்டமியை முன்னிட்டு அன்றைய தினம் பைரவரை நினைத்து நாம் செய்ய வேண்டிய மந்திர ஜபங்கள், நாம ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகள், தாந்திரிக முறைகள் மற்றும் லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது ஒட்டுமொத்த தரித்திரத்தையும் நீக்கி பணவரவை அள்ளி தரக்கூடிய லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட். இதுல எந்த ஒரு மந்திரங்களோ பூஜைகளோ கிடையாதுங்க. எல்லாருமே தாராளமாக நம்ம ஃபாலோ பண்ணலாம். இது ஒரு முழுமையான லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடா இருக்கிறதுனால இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ண போறவங்களுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. நீங்க குளிச்சுட்டு தான் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணணும்னு கூட கிடையாது. அசைவம் சாப்பிட்டிருந்தாலும் இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க தவிர்க்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. கலியுகத்தின் துடிப்பான தெய்வங்களில் காளி, பிரத்யங்கரா, வாராகி, நரசிம்மர், ஆஞ்சநேயர் மற்றும் பைரவர் மிக மிக முக்கியமான தெய்வங்கள். இவர்கள்ல பைரவர் உட்பட சில முக்கியமான உக்ர பெண் தெய்வதைகளுக்கு இரவு நேரத்தில் செய்யக்கூடிய பூஜைகள் தாங்க உச்சக்கட்ட பலனை நமக்கு கொடுக்கும். அதன் அடிப்படையில் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மெத்தடையும் இன்றைய தினம் ஏப்ரல் 24ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இரவு 7 மணி முதல் நள்ளிரவு 1 மணி வரை இருக்கும் இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ள எப்ப வேணாலும் நீங்க ஃபாலோ பண்ணலாம். அதிலும் சிறப்பான நேரம் ஏதாவது இருக்கான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா இருக்குங்க. பொதுவாகவே வெள்ளிக்கிழமைனாலே சுக்கிர பகவானுக்கு உரிய நாள். அவருக்கு உகந்த நேரமான சுக்கிரஹோரை நேரத்துல இந்த மெத்தடை ஃபாலோ பண்றது இன்னமும் கூடுதல் பலனை நமக்கு கொடுக்கும். பொதுவாக வெள்ளிக்கிழமைகளில் 3 வேளை நமக்கு சுக்கிரஹோரை நேரம் கிடைக்கும். காலை 6 மணி முதல் 7 மணி வரை, மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை, இரவு 8 மணி முதல் 9 மணி வரை. இரவு நேரத்தில் வரும் சுக்கிரஹோரை மிக மிக விசேஷமானது. அதனால இன்றைய தினம் முடிந்தவர்கள் இரவு 8 மணி முதல் 9 மணி வரை இருக்கும் இந்த இடைப்பட்ட நேரத்தில் இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. முடியாதவர்கள் நம்ம ஆல்ரெடி பார்த்ததை போல இன்றைய தினம் இரவு 7 மணி முதல் நள்ளிரவு 1 மணிக்குள்ளாக எப்ப வேணாலும் இந்த டெக்னிக்கை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கறவங்களுக்கு தெரியும், நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து வழிமுறைகளும் மிகவும் எளிமையானதாக இருக்கும். அதே நேரத்தில் உடனடியாக பலனை கொடுக்கக்கூடியவை. அதே போலதாங்க இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த டெக்னிக்கும் ரொம்பவுமே சிம்பிள், இன்ஸ்டன்டா பலன் நமக்கு கொடுக்கக்கூடியது. குறிப்பாக சில பேருக்கெல்லாம் பார்த்தோம்னா காரணமே இல்லாமல் அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகும். எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் நிறைய தடைகளை ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். இது போல காரணங்கள் இருந்தால் அது கண் திருஷ்டியாக இருக்க வாய்ப்பு இருக்குங்க. சோ இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணும்போது கண் திருஷ்டி போன்ற அந்த கெட்ட சக்திகள் நம்மை விட்டு விலகும். இப்ப நம்ம பார்க்க போகும் அந்த சக்தி வாய்ந்த நம்பரை நம்முடைய கையில் எழுதும் போதே ஒரு நல்ல உற்சாகம் உங்களுக்கு தெரியும். நல்ல புத்துணர்ச்சியா எனர்ஜெட்டிக்கா நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. பொதுவாகவே ஒவ்வொரு எண்களுக்கும், அதாவது ஒவ்வொரு நம்பர்ஸ்க்கும் பார்த்தோம்னா தனித்துவமான ஆற்றல்களும் சக்திகளும் ஆன்மீக ரீதியாக உண்டு. அதன் அடிப்படையில் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த காம்பினேஷன் ஆஃப் நம்பர் நம்முடைய தரித்திரத்தை முழுவதுமாக நீக்கக்கூடிய ஆற்றல் இருக்குங்க. ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் உங்களுடைய இடது உள்ளங்கையில, லெஃப்ட் ஹேண்ட் உள்ளங்கையில ரெட் கலர் பெண்ணால மட்டுமே இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த நம்பரை எழுதணும். எழுத வேண்டிய நம்பர் இப்ப நம்ம டிஸ்பிளேல கூட தெரியுது பாருங்க. 6900699900. ரெட் கலர்ல எழுதக்கூடிய பென், மார்க்கர், ஹைலைட்டர், ஸ்கெட்ச்னு எதை வேணா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நல்ல போல்டா நீங்க எழுதிக்கோங்க. நீங்க வீட்ல இருந்து, கோவில்ல இருந்து, ஒர்க் பண்ற இடம், பிசினஸ் பண்ற இடம்னு இருக்கும் இடத்துல இருந்தே இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த நம்பரை எழுதிட்டு 5 நிமிடங்களுக்கு இந்த நம்பரை ரிலாக்ஸ்டா பொறுமையா நீங்க பாருங்க. வேற எந்த ஒரு பிரார்த்தனையும் நீங்க செய்ய வேண்டாம். இந்த நம்பரை எழுதிட்டு 5 நிமிடங்களுக்கு பொறுமையா ரிலாக்ஸ்டா நீங்க பார்த்தாலே போதும். அதற்கான பலன்கள் நமக்கு கிடைக்கும். அதற்கு பிறகு உங்களுடைய ரொட்டீன் ஒர்க், வழக்கமான வேலைகள் எதுவோ அதன் மீது நீங்க கவனத்தை திருப்புங்க. குறைந்தபட்சம் அரை மணி நேரம் இந்த நம்பர் நம்முடைய கையில் இருந்தால் போதும். அதற்கு பிறகு வியர்வை பட்டோ தண்ணீர் பட்டோ அது அழிந்தால் பரவாயில்லைங்க. இப்ப நம்ம பார்த்ததை போல சிம்பிளான பவர்ஃபுல்லான இந்த டெக்னிக்கை சுக்கிரவார அஷ்டமியான இன்றைய தினம் நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும். அடுத்ததாக மிக மிக முக்கியமான தகவல், நீண்ட நாட்களாக நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க கேட்டிருந்தீங்க. ஸ்ரீ லக்ஷ்மி குபேரர் ஆண்கள் மற்றும்
மற்றும் பெண்களுக்கான மணி பர்ஸ் வேணும்னு கடந்த ஆண்டு தீபாவளி அன்னைக்கு இந்த லக்ஷ்மி குபேரர் மணி பர்ஸை நம்ம அறிமுகப்படுத்தி இருந்தோம். நிறைய பேர் வாங்கி நீங்க பலன் அடைஞ்சுகிட்டு இருக்கீங்க. இன்னும் நிறைய பேர் இந்த மணி பர்ஸ் வேணும்னு கேட்டிருந்தீங்க. இப்ப புதியதாக ஒரு லாட் நமக்கு வந்திருக்குங்க. தேவைப்படுறவங்க நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். இந்த லக்ஷ்மி குபேரர் மணி பர்ஸை பற்றி நான் சிம்பிளா உங்களுக்கு சொல்றேங்க. ஆண்கள் பெண்கள் 2 பேருக்குமான மணி பர்ஸும் அவைலபிளா இருக்குங்க. அதிரடியான அபாரமான பணவசியத்தை ஏற்படுத்த முதலில் ஒரு மணி பர்ஸ் தூய சிவப்பு நிறத்தில் இருக்கணுங்க. அதனால தான் இந்த மணி பர்ஸை நம்ம லக்ஷ்மி ரெட் கலர்ல அடர் சிவப்பு நிறத்துல நம்ம செஞ்சிருக்கோம். இந்த மணி பர்ஸை ஓபன் பண்ணி பார்த்தீங்கன்னா கூட அதற்கு உள்ளேயும் முழுமையான லக்ஷ்மி ரெட் கலர் மட்டும் தாங்க இருக்கும். இரண்டாவது முக்கியமான விஷயம், இந்த மணி பர்ஸுக்கு மேல ஒரு பித்தளை தட்டுல பிராஸ் பிளேட்ல டிவைன் கவுண்ட் அப்படின்ற பண ஈர்ப்பு ஸ்விட்ச் வேர்டையும் 8085207441 அப்படின்ற பணவசிய ஏஞ்சல் நம்பரையும் கிரீன் கலர் டைல எழுதி நம்ம கொடுக்கிறோம். இந்த மணி பர்ஸ் நீங்க பணத்தை வைக்கும் போதும் எடுக்கும் போதும் அதுல இருக்கக்கூடிய ஸ்விட்ச் வேர்டையும் ஏஞ்சல் நம்பரையும் ஜஸ்ட் நீங்க பாருங்க. நீங்க செலவு செய்யும் பணமும் பல மடங்காக திரும்பி வரும். அடுத்த முக்கியமான ரகசியம், இந்த மணி பர்ஸை ஓபன் பண்ணி பார்த்தீங்கன்னா அதற்குள்ள ஸ்ரீ லக்ஷ்மி குபேரர் நாணயத்தை வச்சு கொடுக்கிறோம். பித்தளையால் ஆன நாணயம். இந்த காயினுடைய ஒரு பக்கத்துல குபேர யந்திரமும் இன்னொரு பக்கத்துல ஸ்ரீ லக்ஷ்மி குபேரருடைய திருவுருவமும் பொறிக்கப்பட்டிருக்கும். சிவப்பு நிற மணி பர்ஸ்ல இந்த லக்ஷ்மி குபேரர் நாணயத்தை வைப்பது மிக விசேஷமான பலன்களை கொடுக்கும். இந்த லக்ஷ்மி குபேர வாலெட்டை கையில எடுத்து பார்க்கும் போதே ஒரு நல்ல வைப்ரேஷனை நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. இந்த வாலெட்டை நீங்க பயன்படுத்தும் போது சுற்றி இருப்பவர்கள் பார்த்தாங்கன்னா இதே போல மணி பர்ஸ் எனக்கு வேணும்னு கேட்பாங்க. அந்த அளவிற்கு நல்ல அட்ராக்டிவா பிரீமியமான லுக் உங்களுக்கு கிடைக்கும். யூஸ் பண்ணும் போதே நல்ல ரிச்னஸ் நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. இந்த லக்ஷ்மி குபேர வாலெட்டை நீங்க பயன்படுத்தி பாருங்க. சில மாதங்களிலிருந்தே நல்ல பணவரவு ஏற்படுவதை கண்கூடாக பார்ப்பீங்க. இதை தாண்டி வராகியம்மன் கிட்ட வச்சு பூஜை செஞ்சு நம்ம கிளைண்ட்ஸ் கிட்ட கொடுக்கறதுனால இதனுடைய பலன்கள் இன்னமும் பல மடங்காக பெருகி நமக்கு கிடைக்குதுங்க. அடுத்ததாக பெண்களுக்கான லக்ஷ்மி குபேர மணி பர்ஸை பார்க்கலாம். ஆண்களுக்கான லக்ஷ்மி குபேர வாலெட்டை செஞ்சிருக்கக்கூடிய அதே பணத்தை ஈர்க்கும் லக்ஷ்மி ரெட் கலர்ல தாங்க பெண்களுக்கான மணி பர்ஸையும் நம்ம வடிவமைச்சிருக்கோம். மெட்டீரியல்ல எந்த ஒரு மாற்றமும் கிடையாதுங்க. அளவில் மட்டும் சற்று பெரியதாக இருக்கும். ஏன்னா லேடிஸ் நீங்க உங்களுடைய மொபைல் போனை கூட இந்த மணி பர்ஸ்குள்ள வச்சு நீங்க எடுத்துட்டு போகலாம். இந்த மணி பர்ஸுக்கு மேல டிவைன் கவுண்ட் அப்படின்ற பண ஈர்ப்பு ஸ்விட்ச் வேர்டையும் 8085207441 அப்படின்ற பணவசிய ஏஞ்சல் நம்பரையும் ஒரு பித்தளை தட்டுல கிரீன் கலர் டையால எழுதி நம்ம அட்டாச் பண்ணி கொடுக்கிறோம். இதை பார்க்கும் போதே நமக்கு பணவசியம் ஏற்படும். இந்த மணி பர்ஸ்குள்ள இருந்து நீங்க செலவு செய்யக்கூடிய பணமும் பல மடங்காக திரும்பி வந்துகிட்டே இருக்கும். இந்த லக்ஷ்மி குபேர மணி பர்ஸை நீங்க ஓபன் பண்ணி பார்த்தீங்கன்னா கூட அதற்கு உள்ளேயும் முழுமையான லக்ஷ்மி ரெட் கலர் மட்டும் தாங்க இருக்கும். வேற எந்த ஒரு கலரும் கிடையாது. இது முழுக்க முழுக்க பணவசியத்திற்காக மட்டுமே நம்ம வடிவமைச்சது. இந்த மணி பர்ஸ்குள்ள ஜிப்பு வச்சிருக்கக்கூடிய ஒரு சின்ன அறை இருக்கும். அதுல தாங்க ஸ்ரீ லக்ஷ்மி குபேரர் நாணயத்தை வச்சு கொடுக்கிறோம். பித்தளையால் ஆன நாணயம். இந்த காயினுடைய ஒரு பக்கத்துல குபேர யந்திரமும் இன்னொரு பக்கத்துல ஸ்ரீ லக்ஷ்மி குபேரருடைய திருவுருவமும் பொறிக்கப்பட்டிருக்கும். பொதுவாகவே லக்ஷ்மி குபேரருக்கு சில்லறைகள் ஓசைகள்லாம் மிகவுமே பிடிக்கும். சோ பெண்கள் நீங்க இந்த காயினை நம்ம வச்சு தரக்கூடிய இந்த இடத்துல நிறைய சில்லறைகளை போட்டு வைங்க. அது பணம் தொடர்பான அதிர்ஷ்டங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கும். மணி பர்ஸ்ல நிரந்தரமாக பணம் தங்கும். ஹேண்ட்பேக் பயன்படுத்தாத பெண்கள் கூட இந்த லக்ஷ்மி குபேர மணி பர்ஸை கையிலேயே காம்பேக்டா கச்சிதமா நீங்க எடுத்துட்டு போகலாம். இதை கையில பிடிக்கும் போதே நல்ல ரிச்சான ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும். சுற்றி இருப்பவர்கள் பார்த்தாங்கன்னா இதே போல மணி பர்ஸ் எனக்கு வேணும்னு கேட்பாங்க. ஹேண்ட்பேக் பயன்படுத்தக்கூடிய பெண்கள் கூட பணத்தை மட்டும் இந்த லக்ஷ்மி குபேர மணி பர்ஸ்ல போட்டு இதை நீங்க ஹேண்ட்பேக்ல வச்சுக்கோங்க. வீட்ல பணத்தை சேமிக்கக்கூடிய பெண்கள், இல்லத்தரசிகள் இந்த லக்ஷ்மி குபேர மணி பர்ஸ்ல நீங்க பணத்தை சேர்த்துக்கிட்டே வாங்க. சேமிக்கும் திறன் உங்களுக்கு அதிகமாகும். நீங்க சேர்த்து வைக்கும் பணமும் மங்களகரமான நல்ல பொருட்கள் வாங்க உதவும். இதுவரைக்கும் பணத்தை சேமிக்கும் பழக்கம் இல்லாத பெண்கள் கூட இந்த லக்ஷ்மி குபேர மணி பர்ஸை வாங்கி நீங்க பணத்தை சேமிச்சு பாருங்க. நிறைய பணம் உங்களுக்கு சேரும். ஏதோ மார்க்கெட்டிங்காக வியாபாரத்திற்காக நான் சொல்லலங்க. இந்த லக்ஷ்மி குபேர மணி பர்ஸை நீங்க பயன்படுத்தி பாருங்க. சில மாதங்களிலிருந்தே பணவரவில் அதிரடியான முன்னேற்றங்கள் ஏற்படுவதை கண்கூடாக பார்ப்பீங்க. உங்களுடைய கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு மற்றும் ப்ரூஃப் எல்லாம் வைக்கிறதுக்கு தனித்தனியா ரேக் நம்ம கொடுத்திருக்கோம். பெரிய சைஸ் மொபைல் போன் வச்சிருந்தீங்கன்னா கூட இந்த மணி பர்ஸ்குள்ள வச்சு நீங்க காம்பாக்டா கையில எடுத்துட்டு போக முடியும். இப்ப நம்ம பார்த்த ஸ்ரீ லக்ஷ்மி குபேரர் ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான மணி பர்ஸ் வேணும்னு நினைக்கிறவங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்பினாலே போதும். நம்ம டீம்ல இருக்கிறவங்க உங்களுக்கு தேவையான தகவல்களை கிளியரா கொடுத்துருவாங்க. இந்தியாக்குள்ள இருக்கிறவங்களுக்கு கொரியர் சார்ஜஸ் கிடையாதுங்க. வெளிநாடுகள்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் தனியாக கொரியர் சார்ஜஸ் உண்டு. தேவைப்படுறவங்க நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா
இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்ததா ஒரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.